பினாங் மாநில தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான திடல் தட விளையாட்டுப் போட்டி 2025 10 கவானில் சிறப்பாக தொடக்கம். பினாங் மாநில அளவிலான தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான திடல் தட விளையாட்டுப் போட்டி 2025 10 கவான் அரங்கில் இன்று சிறப்பாக தொடங்கியது. இத்தொடக்க நிகழ்வானது பினாங் மாநில தமிழ் பள்ளிகளின் சிறப்பு குழு, மாநில கல்வி இலாக்கா மற்றும் பினாங் மாநில தலைமையாசிரியர் மன்றத்தின் இணை முயற்சியால் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் பினாங் மாநிலத்தை சேர்ந்த மொத்தமாக 28 தமிழ் பள்ளிகள் பங்கேற்றுள்ளன. திடல் தட விளையாட்டுப் போட்டியை பினாங் மாநில வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் மற்றும் தமிழ் பள்ளி சிறப்பு குழு தலைவரான தத்தோ ஸ்ரீ சுந்தராஜு சோமு அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். தொடக்க உரையில் பினாங் மாநிலத்தின் தமிழ் பள்ளி மாணவர்களுக்காக முதல் முறையாக நடைபெறும் திடல் தட விளையாட்டுப் போட்டி என்பதை குறிப்பிட்ட அவர், இத்தகைய முயற்சிகள் மூலம் எதிர்காலத்தில் சிறந்த விளையாட்டு வீரர்கள் உருவாக வாய்ப்பிருப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் மாநில அளவிலான இப்போட்டிக்கு பின் தேசிய அளவிலான திடல் தட விளையாட்டுப் போட்டியையும் நடத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பாகாண்டாலம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன், பினாங் மாநில குற்றத்தடுப்பு அறிவாரியத்தின் துணைத் தலைவர் தத்தோ ஸ்ரீகா புலவேந்திரன், தத்தோ மு ராமச்சந்திரன், பினாங் மாநில தமிழ் பள்ளி இணை இயக்குனர் சக்திவேல், தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் செல்வகுமரன் முனியாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உற்சாகம் அளித்தனர். பல்வேறு தமிழ் பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பெரும் அளவில் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்தனர். ஓகே, வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக பினாங் மாநிலத்தில் கார்னிவல் சுக்கான் எஸ்ஜேகேடி புலாவ் பினாங், அதாவது 28 தமிழ் பள்ளி பினாங்கில் ஒன்று சேர்த்து ஒரு கார்னிவல் சுக்கான் பெரிய லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏறத்தாழ ஒரு 2500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க 28 பள்ளியிலேருந்து. இது ஒரு சரித்திரமான ஒரு நாள் இன்னைக்கு. இதுக்கு முதலாக ஜேபிஎனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கணும். மிஸ்டர் சக்திவேல் நம்ம கூட இருந்து ரொம்ப உதவி செஞ்சுருக்காரு. இந்த ப்ரோக்ராம் மெயின் ஆர்கனைசர் ஜாத்தங்கா சஹா ஸ்கோலா தமிழ், பட் அதை எடுத்து செஞ்சது வழி நடத்துது மஜ்லிஸ் குரு பசா எஸ்ஜேகேடி புலாவ் பினாங், அதாவது திரு செல்வா இருக்காரு. அவரு தான் எம்ஜிபியோட சேர். ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு வெற்றிகரமாக நடக்குதுன்னா எல்லோரும் ஒன்று கூடி ஒற்றுமையாக செஞ்சனால இன்னைக்கு ரொம்ப வெற்றிகரமாக நடக்குது. இதுக்கு பிறகு ஆண்டுதோறும் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லா தமிழ் ஸ்கூல் முக்கியமாக இங்கே இதில் கலந்துக்கணும். ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக ஸ்போர்ட்ஸை நம்ம வளர்ப்போம் தமிழ் ஸ்கூலில். நன்றி, வணக்கம். இன்று பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான திடத்தள போட்டி மிகவும் விமர்சையாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இது நமது நாட்டிலேயே முதன்முறையாக நடைபெறும் ஒரு விளையாட்டு போட்டி. இதற்கு முழு காரணம், இந்த விளையாட்டு போட்டிக்கான முழு காரணம் பினாங்கு மாநில அரசாங்கம், மாண்புமிகு டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜு அவர்கள், அடுத்து நமது மாண்புமிகு கெல்வின் அவர்கள் நமக்கு மிகவும் ஆறுதலாகவும் உறுதுணையாக இருக்கின்றார்கள். தொடர்ந்து நமது மஜ்லிஸ் குரு பசா இது போன்ற நிகழ்வுகளுக்கு பினாங்கு மாநில கல்வி இலாகா தொடர்ந்து ஆதரவு வழங்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வகுமாரன் முனியாண்டி, மஜ்லிஸ் குரு பசாரோட தலைவர். இந்த தமிழ் பள்ளிகளுக்கு பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான திடல் தட போட்டி மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த முக்கிய காரணமாக இருக்கிறது ஜவத்தான் கோசக்கா ஸ்கோலா தமிழ் புலாவ் பினாங் அவர்களுடைய ஆதரவில் எம்ஜிபி நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஜேபிஎன் பிபிடி எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மிக சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் முதல்ல டத்தோ ஸ்ரீ சுந்தரராஜுக்கும் YB குமரனுக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். அவர்களுடைய பல வேலைகளுக்கு இடையில் எங்களோடு ஒன்றாக இணைந்து இந்த மிகப்பெரிய ஒரு விழாவை செய்திருக்காங்க. இந்த வேலையில் அவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லிக்கின்றேன். அடுத்தடுத்த ஆண்டுகளில் இதே போன்று நமக்கு ஆதரவு கொடுத்து இன்னும் தமிழ் பள்ளிகளுடைய ஸ்போர்ட்ஸ் சுக்கான் இன்னும் நல்ல ஒரு நிலைக்கு வரணுன்ட்டு நான் ஆசைப்படுறேன். ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். என் பேர் ரவிச்சந்திரன். நான் பினாங் மாநில விளையாட்டு அரசு அதிகாரி, அதுலேருந்து வந்திருக்கிறேன். இந்த நாளில் இந்த கார்னிவல் ஒலரகா எஸ்ஜேகேடி புலாவ் பினாங்கில் நாங்கள் கலந்துருக்கிறோம். என்னதுனாக்கா, இந்த நாளில் விளையாட்டு துறைனா என்னது பிள்ளைங்களுக்கு இந்த ஒலரகா மூலியமாக பல ஸ்கூல் இன்னைக்கு கலந்துருக்கிறாங்க. ஏகத்தர ஒரு 30 ஸ்கூலுக்கிட்ட கலந்துருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு விளையாட்டு துறையில் ரொம்ப குறைவாக மாணவர்கள் இருக்கிறாங்க.
இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் சில நேரத்தில் வந்து அவங்க சிந்தனை வந்து பல இதில் இருக்கிறவாசி விளையாட்டு துறையில் வந்து அவங்க வந்து கரிசனை இல்லாத இருக்கிற போது இந்த ஒரு விழாவை செய்து இந்த கார்னிவல் ஒலராக எஸ்ஜேகே டிப்ளோ அப்படின்னாங்கன்னு சொல்லிட்டு அனைவர் ஸ்கூல்லேருந்து வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து விளையாட்டு துறையில் இன்னும் ஆர்வத்தை கொடுக்க, வெறும் படிப்பில் மட்டும் இல்லாதபடியாக விளையாட்டுலேயும் ஆர்வத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்தில் எப்படி ஒரு காலகட்டத்தில் விளையாட்டு வீரர்கள் இருந்தது போல இன்னைக்கும் திருப்பி நம்ம அந்த விளையாட்டு வீரர்களை ஒவ்வொரு உள்ளத்திலையும் பகுதி வச்சு அவங்கள தட்டி எழுப்பணும். வணக்கம், நான் சா வேலாயுதம், மிஸ்டர் மணிமாறன். நாங்கள் இருவரும் இன்று பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளுக்கு இடையான ஸ்போர்ட்ஸ் டே நாங்கள் வந்து கலந்துருக்கோம். இன்று நம்ம பினாங்கு மாநில எக்ஸ்கோ டத்தோ ஸ்ரீ சுந்தர்ராஜ் சொன்னார், இந்த ஏற்பாடை வந்து அவங்க மாநில ஆதரவில் ரொம்ப இதாக செஞ்சுருக்காங்கன்ட்டுன்னு. இந்த வேலையில் வந்து டத்தோ சுந்தர்ராஜுக்கு வந்து மிக்க நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா ரொம்ப ஒரு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. மாஜிஎஸ் குரூப் சார் கூட சேர்ந்து பினாங்கு மாநில அரசும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் இன்றைக்கி டத்தோ சுந்தர்ராஜு சொன்னார், என்ன சொன்னார்னாக்கா, இந்த மாதிரி போட்டி விளையாட்டை வந்து நேஷனல் லெவலில், அதாவது மலேசியா அரசாங்கம் மூலிமா கோலாலம்பூரில் நேஷனல் லெவலில் செஞ்சால் ஆதரவு கொடுப்போன்ட்டுன்னு. இது ஒரு பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. ஏன்னா இந்த மாதிரி அவங்க செஞ்சாங்கனாக்கா தேசிய அளவில் இது வந்து ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாங்கள் எங்களோட அமைப்பு வந்து நாங்கள் வந்து, அதாவது மலேசியா தமிழ் பள்ளிகளின் முன்னாள் மாணவர் சங்கங்களின் பேரவை நாங்கள் வந்து இதை முழுக்க நாங்கள் வரவேற்கிறோம். டத்தோ சுந்தர்ராஜ் சொன்னார், இதை ஏற்பாடு பண்ணுறோன்ட்டுன்னு தேசிய அளவில் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வேலையில் டத்தோ ஸ்ரீ சுந்தர்ராஜுக்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். நான் பரமாத்தங்கி தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியை. இன்றைய நிகழ்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த திடல் தட போட்டி வந்து இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் 3 இணைப்பு சேர்ந்துள்ளது. முக்கியமாக கிராஜா நகரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜபத்தன் பண்டிகைக்கான், பிறகு வந்து நம்முடைய தலைமை ஆசிரியர் மன்றம், பினாங்கு தலைமை ஆசிரியர் மன்றம், இவர்கள் ஒன்றே சேர்ந்து இந்த திரள் தர போட்டியை மிக விமர்சையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே வழியில் பார்த்தீங்கன்னா நம் தமிழ் பள்ளிகளுக்கு ஏதாவது வர வேண்டும் என்பதற்காகவே கடைகளை போட சொல்லி அவர்கள் ஏற்பாடும் செய்துள்ளனர். கடைகள் வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் மிக சிறப்பாக ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் வந்து எல்லா சார்பினருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ட்ரை பண்ணிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதோ சீனி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இதுல தாங்க ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு. அப்ப ரொம்ப பேசிட்டு 100% ஆர்கானிக்ங்க. சோ கண்டிப்பா பூத் நம்பர் 38க்கு வாங்க, வந்து பாத்துட்டு போங்க. ஓகே குரு. Okay, thank you. Booth number 15 from MCIS. வந்து நீங்க பொறுமையா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லுங்க, கேளுங்க, அப்புறம் முடிவு கேட்காம முடிவு பண்ணக்கூடாது. சரியா சொன்னா அது உங்கள் எதிர்காலத்தை